ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து நம்ம வியட்நாமில் இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வியட்நாமுக்கு வந்து எப்படி வந்து ஃப்ளைட் புக் பண்ணி போனோம், எந்த ட்ராவல்ஸில் போனோம், அங்கே போய் என்னென்ன பிளேஸை சுற்றி பார்த்தோம், பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எவ்வளோ, ஃபுட்டு எப்படி இருக்குது, ஊர் எப்படி இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து நான் தனித்தனியாகவும் கொடுத்துருக்கேன். அதை வீடியோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேறு யாராச்சும் வியட்நாம் போகிறாங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ளைட் பார்த்தோம்னா வந்து நம்ம ஃப்ளைஸ்கூட் ஏர்லைன்ஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து மே மந்த் ட்ராவல் பண்ணோன்னா வந்து ஒரு ஃபெப்ரவரி மிட்லேயே வந்து புக் பண்ணிட்டோம். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தோம்னா வந்து அரௌண்ட் ஒரு 58,000-59,000 ஆச்சு 2 பேருக்கு ரிட்டன் டிக்கெட்டோடு சேர்த்து. எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸு, ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பும் கூட. ட்ராவல் ஹவர்ஸ் பார்த்தோம்னா வந்து அரௌண்ட் ஒரு 6.5 hours 7 hours அப்படி தான் ஆகும். பட் வந்து சென்னையிலேருந்து டேரெக்ட் ஃப்ளைட்ஸ் கிடையாது, இதர் சிங்கப்பூர் போயிட்டு போகும். நாங்கள் போனப்போ அப்படி தான் சிங்கப்பூர் போயிட்டு அங்கேருந்து வந்து வியட்நாம் போயிருந்தோம். நீங்கள் கொல்கத்தாலேருந்து அந்த மாதிரிலாம் போனோம்னா வந்து டேரெக்ட் ஃப்ளைட்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து பெங்களூர்லேருந்து கூட டேரெக்ட் ஃப்ளைட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஃப்ளைட் ஜேர்னி எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. என்ன வந்து நாங்கள் ஃப்ளைஸ்கூட் புக் பண்ணியிருந்ததுனால சீட்ஸ் எல்லாம் மட்டும் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்க மாதிரி இருக்கும். மற்ற ஏர்லைன்ஸ் பற்றி எனக்கு தெரியல, இதுதான் நான் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணேன். சிங்கப்பூர்லேருந்து அன்னை கிளம்பும் போது மட்டும் ஏசி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒரு 1.5 hours அங்கே டிலே ஆயிடுச்சு. பட் நம்மளை வந்து வியட்நாமுக்கு ஒரு 1 hour டிலேயில் தான் வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க. இதுதான் வந்து வியட்நாமோட லொக்கேஷனு. சைனாவுக்கு அப்படியே கீழே வரும். இந்த சைடு பார்த்தோம்னா வந்து கம்போடியா, தாய்லாந்து அதெல்லாம் வரும். இது வந்து வியட்நாமோட டூரிஸ்ட் மேப்பு. இது வியட்நாமோட கேபிட்டல் பார்த்தோம்னா அனாய், அதெல்லாம் வந்து நார்த்தன் வியட்நாம்னு சொல்லுவாங்க. அப்புறம் நடுவில் வந்து தனாங், அதெல்லாம் சென்ட்ரல் வியட்நாம். கீழே இருக்க மெக்காங் டெல்டா, ஹோச்சிமன் சிட்டிலாம் வந்து சவுத் வியட்நாம். நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பில் நார்த்தன் வியட்நாம் தான் கவர் பண்ணியிருந்தோம். ஹனாய், ஆலாங்பேன், நின்பின்ற பிளேஸ் தான் கவர் பண்ணியிருந்தோம். ஒரு 4 to 5 days இருந்தால் இந்த பிளேஸ் நம்ம கவர் பண்ணிடலாம். ஓல் வியட்நாம் வேணும்னா வந்து உங்களுக்கு 2 weeksல வந்து நம்மளால் கவர் பண்ண முடியும். இல்லை 1 weekல கூட 2 days ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர் பண்ணலாம். அடுத்தது வியட்நாமோட கரன்சி. இதை வந்து வியட்நாமி டாங்குன்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்தியன் ருப்பியாக கன்வெர்ட் பண்ணும்போது வந்து 1 வியட்நாமி டாங் வந்து 0.0033 இந்தியன் ருப்பி. ஸோ நம்மளோட 100 rupees பார்த்தோம்னா அவங்களோட 30,461 வியட்நாமி டாங்காக வருது. பட் என்ன அவங்களோட மணி வேல்யூ கம்மின்றதுனால வந்து 1,000 வியட்நாமி டாங்லேருந்து தான் அவங்க ருப்பீஸே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து இந்தியன் ருப்பிக்கு 3.28. இது எல்லாமே வந்து இன்னிக்கோட கன்வர்ஷன் ரேட்டு. ஸோ நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் அவங்க சொல்கிற ரேட்டை விட்டு 3.3 வந்து அதிகமாக கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் உள்ளே சொல்கிறேன், அப்போ வந்து புரியும். இந்த ட்ரிப்புக்கு பார்த்தோம்னா வந்து நம்ம திமாக் டூர்ஸில் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். இவங்களோட ஆஃபீஸ் வந்து பெங்களூர் அண்ட் சென்னையில் இருக்குது. சொன்னபடியே வந்து ஏர்போர்ட்லேருந்து வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஐட்னரி எல்லாமே வந்து அவங்களும் கொடுப்பாங்க, நம்ம வேணுனாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் வந்து நான் கடைசியில் கொடுக்குறேன். ஸோ இதில் ஃபுல்லாமே வந்து நம்ம கூட வந்து ஒரு கைடு வருவாங்க. அவங்க வந்து நமக்கு எல்லாமே வந்து இங்கிலீஷில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்கு போகும்போதே வந்து ரோட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா நீட்டாக இருந்துச்சு. ஸோ எங்கேயுமே வந்து நாங்கள் அங்கே சுற்றின வரைக்குமே வந்து பெருசாக அந்த பள்ளம் அதெல்லாம் குண்டும் குழியும்லாம் இல்லை. ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஊர். நல்லா வந்து டெவலப்டாகவும் இருந்துச்சு. சேம் டைம் வந்து அக்ரிகல்ச்சர் அதெல்லாமும் வந்து நல்லா இருந்துச்சு. போக போக நான் காட்டுறேன். இங்கே பார்த்தோம்னா வந்து லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங் தான். டிராஃபிக்கெல்லாம் வந்து சிட்டிக்குள்ளே தான் கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு. மற்றபடி வந்து அவுட்டர்லலாம் வந்து பெருசாக டிராஃபிக் இல்லை. பட் என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல. எங்கே நின்றுட்டு இருக்கோன்னு கூட பார்க்க மாட்டாங்க, நேராக வந்து இடிக்கிற மாதிரியே வருவாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. 1/2 hour ட்ராவலில் வந்து நம்ம ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தோம். டாலியா ஹோட்டல்னு சொல்லிட்டு ஹோன் கீம்ன்ற பிளேஸில் வந்து லொக்கேட் ஆகிருந்துச்சு. நல்லா சிட்டிக்கு சென்டர்லேயே இருந்ததுனால, சுற்றி மார்க்கெட் ஏரியா இருந்ததுனால ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. ஈவினிங்கில் வந்து ஷாப்பிங்ஸ் அந்த மாதிரி போகிறதுக்கு நமக்கு முன்னாடியே வந்து நம்மளோட கைடு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளோட ரூம் டூர் பார்த்துக்கலாம். ரொம்பவே வந்து நீட்டாக இருந்துச்சு. ஒரு குட்டி ஏரியா மாதிரி இருந்துச்சு பேக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து கபர்ட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து பெட் யூனிட் இருந்தது. ஒரு 2 பேருக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஒரு பெட்டு, டிவி இருந்தது. ரெஸ்ட் ரூமே வந்து நல்லா நீட்டாக இருந்தது. ஹோட்டல் ரிசப்ஷனில் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா கைட் பண்ணுவாங்க, எது கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க. அங்கே இருக்கவங்களும் வந்து இங்கிலீஷில் பேசுகிறாங்க. அதை முடிச்சுட்டு வந்து சிட்டி டூர் பார்க்க கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு போனது டெம்பிள் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு ஒரு பிளேஸு. அங்கே இருக்க ஓல்டு யூனிவர்சிட்டியை தான் வந்து அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க.
அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து நம்ம கூட வந்த கைடு வந்து நல்லாவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதோட டீட்டெயில்டு வீடியோ எல்லாமே வந்து சேனலில் இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து சிம்பிள் ஆஃப் அனாய்னு சொல்கிறாங்க. இது வந்து வியட்நாம் கரன்சிலையும் இருக்குது பாருங்கள். உள்ளவே வந்து ஒரு மியூசியம் எல்லாம் கூட இருக்குது. வியட்நாமோட ஹிஸ்ட்ரி அதெல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா வந்து இந்த பிளேஸ்க்கு வந்து போய் நம்ம விசிட் பண்ணலாம். இவர் தான் வந்து கன்ஃபூஷியஸ். இவர் தான் வந்து வியட்நாமோட ப்ரைமரி எஜுகேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணவர். இந்த மாதிரி தான் வந்து இங்கே வர்ஷிப்பிங் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் இதை விசிட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தோம்னா வந்து பார்டின் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இது வந்து பார்டின் டிஸ்ட்ரிக்டோட ஒரு சென்டர்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து வார் மெமோரியல் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து டெய்லி இங்கே வந்து வியட்நாமி ஃப்ளாக் எல்லாமே வந்து ஹாய்ஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபார்மர் பிரசிடென்ட் ஹோச்சுமின்னோட தங்கியிருந்த பிளேஸ் எல்லாமும் வந்து இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Want to Ho Chi Minh president living and working there, but he didn't accept because he think outside have many people still homeless and still starving. நெக்ஸ்ட் வந்து நம்ம விசிட் பண்ணது இந்த ஒன் பில்லர் பக்கோடா. அப்படின்னா வந்து இது வந்து ஒரு லோட்டஸ் மாதிரி ஷேப்பில் வந்து இதை பண்ணியிருக்காங்க. அது இதோட ஆர்கிடெக்சரு. ஸோ இது ஆக்சுவலாக வந்து டெம்பிள்னு வந்து நம்ம ஜென்ரலாக எல்லா வர்ஷிப்பிங் பிளேஸையும் வந்து டெம்பிள்னு சொல்லுவோம். அதே வந்து ஒரு புத்திஸ்ட் டெம்பிளை வந்து புத்திஸ்ட் ஹிஸ்டாரிக் டெம்பிளை வந்து பக்கோடா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம போன பிளேஸ் வந்து ஒரு செம்ம வைப்பான பிளேஸு, ஒரு லேக் சைடு. ஸோ இங்கே சுற்றிலும் வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து விளையாடிட்டு இருக்காங்க. நிறையா வந்து டாய்ஸ் இருந்துச்சு, அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய குழந்தைங்கள வந்து இந்த பிளேஸில் தான் நாங்கள் பார்த்தோம். இதோட நேம் வந்து ஸ்வாட் லேக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஹோன் கிம் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. செம்ம ப்ரீஸியாக வந்து ஒரு சிட்டி சென்டரில் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப வைப்பாக இருந்துச்சு. ஆப்போசிட் சைடில் பார்த்தோம்னா வந்து டெம்பிள்லாம் கூட இருந்தது. பட் அதுக்கு வந்து நம்ம வேறு சைடில் போகணும். ஸோ அன்னாய் சிட்டி போனீங்கன்னா வந்து மறக்காமல் இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். அது முடிச்சுட்டு வந்து நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரைட் சிக்கன் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணோம். டேஸ்ட் வந்து ஓகே தான். ஏன்னா வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லை, ஃப்ரீஸ்ட் ஐட்டம் மாதிரி இருந்துச்சு. மேலே மாத்திரம் தான் சூடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இங்கே வந்து ஹோட்டல்ஸில் ரெஸ்டாரண்ட்ஸில் தான் வந்து ஃப்ரெஷ் ஃபுட் கிடைக்கும், ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அது பக்கத்துலேயே பார்த்தோம்னா வந்து நைட் மார்க்கெட்டுன்னு இருந்துச்சு. இது பார்த்தோம்னா வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேஸில் அவைலபிளாக இருக்கும். நிறைய சிட்டி ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரீட்ஸ்க்கு நடுவில் வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து 100K 150K அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு 150 தான். ஸோ நம்ம வந்து அதை நம்மளோட காசுக்கு வந்து இன்டூ 3 அப்படி இன்டூ 3.3 அப்படின்னா வந்து ஒரு 450 to 500 அந்த மாதிரி கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இப்படி தான் வந்து கன்வர்ஷன் ரேட் இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் நைட்டு வியட்நாமி ஃபுட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். எங்கே பார்த்தாலுமே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் வந்து உட்காந்து டேபிள் போட்டு சேர் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு சூப்பி நூடுல்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே என்னென்ன ஐட்டம் வேணுமோ போட்டு தராங்க. நாங்கள் வந்து ஒரு கிரில்டு ஃபிஷ் ட்ரை பண்ணோம். ஓகே, மேனேஜபிள். ஸோ போனதுக்கு வந்து நம்மளும் வியட்நாமி ஃபுட் ட்ரை பண்ணியாச்சு. டே 2 பார்த்தோம்னா வந்து ஹோட்டல்லே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஹேலாங் பை க்ரூஸ்க்கு வந்து கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தோம்னா வந்து வியட்நாமி அண்ட் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் மிக்ஸ்டாக இருந்துச்சு. ப்ரெட் எல்லாமே இருந்துச்சு, டோஸ்டர் இருந்துச்சு, பாயில்டு பொட்டேட்டோவும் அப்புறம் கொஞ்சம் பாயில்டு வெஜிடபிள்ஸும் வச்சுருந்தாங்க. அப்புறமா சாசேஜ் அப்புறம் நூடுல்ஸ் இருந்தது. இங்கே ஃபுட் எல்லாமே வந்து ரொம்ப பிளான்டாக தான் இருக்கும். அப்புறம் கார்னும் ஸ்வீட் பொட்டேட்டோவும் வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் கெலாக்ஸ்லாம் இருந்துச்சு, நிறைய ஸ்பினாச் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நிறைய சாஸஸ் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம அதுக்கு பெருசாக யூஸ் பண்ணாததுனால தெரியல. அப்புறம் வந்து 2 ஜூஸ் இருந்துச்சு, அப்புறம் வந்து கட் ஃப்ரூட்ஸ் இருந்தது, அப்புறம் டீ அண்டு காஃபி எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஃபுட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பஃபெட்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து மேனேஜபிளாக இருக்கும், ரொம்பவே லைட்டாக இருக்கும். ஸோ ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இது இல்லாமல் வந்து லைவ் கவுண்டரில் வந்து பேன் கேக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆம்லெட், எக் வெரைட்டிஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஆம்லெட்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வைஸில். ஹேலாங் பை போகிறதுக்காக பிக்கப் பண்ணுற பஸ் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டலுக்கு முன்னாடியே வந்து நம்மளை பிக் பண்ணிப்பாங்க. டைமிங் எல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஊர் ஃபுல்லாக பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் எந்த டைமுக்கும் உட்காந்து வெளியில் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டிலலாம் சமைப்பாங்களான்னு தெரியாது, ஆஃபீஸ்க்கெல்லாம் டைம் ஆகுமா, அந்த மாதிரி ஹரிபரியெல்லாம் இங்கே பார்க்கவே முடியாது. ஊரே வந்து ரொம்ப கூலாக ரிலாக்ஸ்டாக இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து நல்லாயிருக்கும். நம்மளாம் மட்டும் ஏன் தான் இப்படி ஓடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு கண்டிப்பாக தோணும்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோட்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி டோல் கிராஸ் பண்ணும்போது கூட வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் கூட நிற்காது, அப்படியே அது பாட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஊரில் தான் ஃபாஸ்டாக இருந்தாலும் வந்து வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஸோ போகிற வழியில் வந்து சில ஷாப்ஸில் நிறுத்துவாங்க ரெஸ்ட்டுக்காக. போகிற இடத்துல வெறும் காஃபி ஷாப்பு, அப்புறம் ஷாப்பிங் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் அவங்க ஊரோட ஏதோ ஒரு கிராஃப்ட் ஒர்க்கு, இல்லை ஏதோ வந்து ஒரு ஹெரிட்டேஜான ஒரு விஷயம், இது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுற மாதிரி ஷோரூம்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அதை நம்ம பர்ச்சேஸும் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பஸ்ஸு. கொஞ்ச நேரம் பிரேக் அப்புறமா வந்து கிளம்பிடுவாங்க. ஒரு 3 ஹவர்ஸில் வந்து நம்ம ஆலாங் பே ரீச் ஆனோம். இந்த போகிற பிளேஸ் எல்லாமும் பார்த்தோம்னா வந்து நிறையா பில்டிங்ஸு, ஹோட்டல்ஸு இந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து க்ரூஸில் ஸ்டே பண்ணலினாலும் இந்த மாதிரி வெளியிலையும் ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அந்த ஊரையும் வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம். நம்ம கூட வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வருவாங்க. அந்த போட்டில் வந்து அன்றைக்கி அவங்க தான் அம்மா கூட ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி போட்டில் வந்து நம்மளை க்ரூஸ்க்கு கொண்டு போவாங்க. ஸோ இதுதான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த க்ரூஸு, ஆலாங் ஃபேண்டசி க்ரூஸுன்னு சொல்லிட்டு. இதை விட வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான க்ரூஸஸும் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கம்மியான க்ரூஸஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரூம் செக்இன் பண்ணியாச்சு. ரூம் வந்து ஒரு 2 பெட்ரூம் காட்டோட ஒரு நீட்டான ரூமு, ரெஸ்ட் ரூம், பால்கனி வியூவோடு எங்களுக்கு இருந்துச்சு. போன உடனே வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. சாலட்ஸு, ப்ரான்ஸு, அப்புறம் டோஃபு இருந்தது வெஜ்ஜுக்காக. அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஃபிஷ் கிரேவி மாதிரி, அப்புறம் ரைஸு, இன்னும் சில ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் வித் ஃப்ரூட்ஸோட. கொஞ்சம் நேரம் வந்து நம்ம க்ரூஸில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டிஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஆலாங் பேயோட ஹைலைட்டே பார்த்தோம்னா வந்து இந்த மாதிரி பே ஏரியாவில் சுற்றி மவுண்டெயின்ஸோட க்ரூஸில் ஸ்டே பண்ணுறது தான். இந்த வியூவே வந்து மார்னிங் அண்ட் நைட்டு வந்து ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நம்மளை என்கேஜ் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து ஒரு கேவ் விசிட்டு. நாங்கள் வந்து வீக்கெண்டில் போயிருந்தோம். ஸோ வியட்நாம் போயே வந்து அங்கே தான் வந்து நிறைய க்ரௌடே எங்களால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த கேவோட நேம் பார்த்தோம்னா வந்து ஆங்ஸ் அண்ட் சாட்டுன்னு சொல்லிட்டு. ஏறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் வந்து நிறைய பேர் கூட போனதுனால, நின்று போனதுனால அன்றைக்கி வந்து பெருசாக எங்களுக்கு எதுவுமே தெரியலை. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி கேவுக்குள்ளெல்லாம் இதுக்கு முன்னாடி போனதில்லை. ஸோ கேவுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் எல்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அது இல்லாமல் வந்து இது பார்க்கும்போது வந்து லைட்டாக குணா கேவ் ஞாபகம் வந்தது, ரீசெண்டாக அந்த மூவி பார்த்ததுனால. ஸோ உள்ளுக்குள்ளேயே வந்து நம்ம ஒரு 3 கேவ் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு நம்மளை வந்து ஒரு பேர்ல் மியூசியம்க்கு கொண்டு போனாங்க. அது வந்து ஹாய்ஸ்டர் ஃபார்மும் கூட. ஹாய்ஸ்டர்லேருந்து வந்து எப்படி பேர்ல் எடுக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாங்க. அந்த பிளேஸ்லேயே வந்து ஒரு பேர்ல் மியூசியமும் இருந்தது. ஏதாச்சும் நம்ம திங்ஸ் வேணும்னாலும் வந்து வாங்கிக்கலாம். அந்த பிளேஸ்லேயே வந்து நம்ம ஸ்விம்மிங் அண்ட் கயாக்கிங் பண்ணலாம். கயாக்கிங் வந்து பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்து ஒரு சூப்பரான லொக்கேஷனில் சுற்றி மவுண்டெயினோட ஒரு சில் ப்ரீஸோடு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ்லேயே வந்து ரொம்பவே வந்து நல்லா ரிலாக்ஸிங்காக இருந்ததுன்னு பார்த்தோம்னா வந்து இந்த கயாக்கிங் தான். நெக்ஸ்ட்டு க்ரூஸ்க்கு வந்தோடனே வந்து அப்பர் டெக்கில் ஈவினிங் வந்து சன்செட் பார்ட்டி இருந்தது வித் ஸ்நாக்ஸு, நல்லா ஒரு வைபான மியூசிக்கோட. அந்த லொக்கேஷன்லேருந்து அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மவுண்டெயின்ஸ் அவ்வளோ பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஈவினிங் வந்து சன்செட்டோட வந்து ரொம்பவே நல்ல ஈவெண்ட் அது. கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரிலாக்ஸ் பண்ண பிறகு டின்னர் வந்தது. அதுலேயும் பார்த்தோம்னா வந்து ஃப்ரைட் ரைஸு, சாலட்ஸு, சில ஃப்ரைஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. மேனேஜபிள் தான். அன்றைக்கி வந்து நைட்டு ரூமில் ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சன்ரைஸ் வியூவோட ரூம்லேருந்து வெயிட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் வந்து 7 o'clock பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்றாங்க. இங்கே எல்லாமே வந்து காலையில் டைமிங் வந்து 7, 8க்குள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இந்த மாதிரி ஒரு டிடாக் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு இதில் வந்து ஹைக்கிங் பண்ணணும். டோட்டலாக வந்து ஒரு 425 ஸ்டெப்ஸாக 15 minutesல ஏறி 15 minutesல இறங்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ கூட வந்து ஃபாரினர்ஸை பார்த்தா தான் வந்து நமக்கும் வந்து ஒரு எந்தூசியாசம் வரும், கண்டிப்பாக வந்து இதை ஏறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஏறி வந்துட்டு இந்த வியூவை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். ஸோ இதுக்காக வந்து எவ்வளோ தூரம் வந்து ஏறி வந்தாலும் வந்து ஒர்த்து தான் அப்படின்னு வந்து கண்டிப்பாக தோணும். அதை முடிச்சுட்டு வந்து அங்கே இருக்க பே ஏரியாவில் வந்து கொஞ்சம் நேரம் வேணும்னாலும் வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு வந்து உடனே வந்து ரெஃப்ரெஷ் ஆக்கிட்டு ரூமை செக் அவுட் பண்ண சொன்னாங்க. அப்போ தான் வந்து க்ளீன் பண்ணி நெக்ஸ்ட் வரவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே டைமில் வந்து ஒரு 10:30க்கெல்லாம் பார்த்தோம்னா வந்து ஒரு ஸ்நாக்ஸ் டைம்னு சொன்னாங்க.
அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு ரைஸ் பேப்பர் வச்சு ரோல் பண்ணி எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு குக்கிங் கிளாஸ் அப்படின்னு சொன்னாங்க. பட் நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அகெயின் உடனே பார்த்தோம்னா வந்து 11 o'clock லஞ்சும் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் நினச்சோம் பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் வந்து லஞ்சும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் 11 o'clock கொடுத்துருவாங்க. அதையும் வந்து லைட்டாக சாப்பிட்டுட்டு நம்ம வந்து க்ரூஸ் செக் அவுட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ சொன்ன மாதிரி வந்து 12 o'clock வந்து நம்ம பஸ் ஏரியாச்சு அகெயின் நம்ம அண்ணா சிட்டி போகிறதுக்காக. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெஸ்டிங் ஏரியாவில் வந்து இந்த பிளேஸில் வந்து சில்க் த்ரெட் எம்ப்ராய்டரி வந்து அவங்க கையில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது, அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. பட் ப்ரைஸும் பார்த்தோம்னா வந்து காஸ்ட்லி. ஒன்று எல்லாமே வந்து 38,000 வியட்நாமி டாங். நம்ம ஊர் ப்ரைஸ்க்கு 1,25,000 அப்படி வரும். டே 3 பார்த்தோம்னா க்ரூஸ்லேருந்து ஈவினிங் ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சு. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து சிட்டி டூர் பார்க்கலாம், அப்படியே ஷாப்பிங் பண்ணலாம், நைட் ட்ரெயின் ஸ்ட்ரீட் எல்லாமே போய் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஊர் ஃபுல்லாக வந்து நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, கலர்ஃபுல் லைட்ஸு, கிட்ஸோட டாய்ஸ் இதெல்லாம் தான் நிறைய இருந்தது. ஸோ இதுதான் வந்து வியட்நாமி ட்ரெயின் ஸ்ட்ரீட்டே வந்து செம்ம வைப்பாக இருந்தது, கலர்ஃபுல் லைட்ஸோட. 2 பக்கம் வந்து ஃபுல்லாக கெஃபேஸ் தான் ட்ராக்குக்கு சைடில். நம்ம வந்து உட்காந்து என்ன வேணுமோ வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்போம். ட்ரெயின் வர டைமில் மட்டும் டேபிள்ஸ் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு எழுந்து நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். நல்லா வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸு. ட்ரெயின் வந்து லிமிட்டட் டைம்ஸில் தான் வரும். நாங்கள் போனப்போ வந்தது. ஸோ நீங்கள் வந்து வியட்நாம் போனீங்கன்னா வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த ட்ரெயின் ஸ்ட்ரீட்டை. ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். டைமிங்ஸ் வந்து லோக்கல் பீப்புள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வந்து சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஈவினிங்கில் தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். டே டைமை விட ஈவினிங்கில் போய் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணலான்னு போயிருந்தோம். ஃபஸ்ட் டே தான் வந்து வியட்நாமி ஃபுட் சாப்பிட்டோம், பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை. ஸோ வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் பிரியாணி ட்ரை பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. ஒரு 2 ஸ்ட்ரீட்டுக்கு ஒன்ஸாவது வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் வாட்டர் பாட்டில் வந்து எல்லா பிளேஸ்லையுமே வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஒரு 25K 30K. நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 100 rupees 110 rupees ½ லிட்டர் பாட்டிலே. ஸோ க்ரூஸ்லலாம் ரொம்பவே காஸ்ட்லி. ஸோ இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 7 வியட்நாமி டாங்கு அந்த மாதிரி ப்ரைஸ்க்கு வந்து நீங்கள் ரீசனபிளாக வாங்க முடியும். இன்றைக்கி வியட்நாமில் டே 4. இன்றைக்கி வந்து நம்ம நின்பின் டே ட்ரிப்புன்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருந்தோம். இதுக்கும் பார்த்தோம்னா வந்து அந்த பஸ் வந்து நம்ம இருந்த ஹோட்டல்கிட்டே வந்து நம்மளை பிக்கப் பண்ணிட்டு போச்சு. டைமிங் எல்லாம் வந்து அவ்வளோ பக்காவாக ஃபாலோ பண்ணுவாங்க. சொன்ன டைமுக்கு வந்துடுவாங்க. ஸோ இவங்கள பாருங்கள், அகைன் காலையிலே வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தாலே வந்து நமக்கும் ஆசையாக இருக்கும். நின்பின் போகிற வழியில் வந்து ரெஸ்டிங் இந்த வாடி நிறுத்தின இடத்துல பார்த்தோம்னா வந்து கோகனட்டோட வேஸ்ட்டு, பேம்பு இதெல்லாம் வச்சு வந்து அவங்க நிறைய கிளாத்திங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கிளாத் இதெல்லாமே வந்து டிஸ்பிளேக்கும் வச்சுருந்தாங்க. ஸோ டூரிசம் வந்து எப்படி டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். இதை தாண்டி போன டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பிளேஸ் எல்லாமே வந்து ஒரு ஹைக்கிங் போகிற பிளேஸ் தான். ஸோ பட் அது கீழவே வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதோட டிக்கெட் ஃபேர் எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த பேக்கேஜோடய வந்துடும். அந்த பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த பிளேஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு அந்த ஹைக்கிங் போகிறதுக்கு முன்னாடியே வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஊர்லேயே இந்த மாதிரிலாம் பண்ணால் நிறையவே வந்து டூரிசம் வந்து நம்மளால் டெவலப் பண்ண முடியும். ஸோ இந்த மவுண்டெயினில் தான் நம்ம ஹைக்கிங் பண்ண போகிறோம். மேலே தெரிகிற அந்த ட்ராகனை தான் வந்து போய் நம்ம பார்த்துட்டு வர போகிறோம். ஒரு 500 steps இருக்குன்னு சொன்னாங்க. இதுக்கும் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 1 hourக்குள்ளே போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தாலும் வந்து போனோம். பட் போகும்போது வந்து வியூஸ் எல்லாமே வந்து நல்லா அமேசிங்காக இருந்துச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் போனோம். கொஞ்சம் வெயில் டைமுன்றதுனால கஷ்டமாக இருந்துச்சு. வெயில் இல்லாமல் இருந்ததுன்னா வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே போயிருக்கலாம். பட் பிளேஸ் வந்து அவ்வளோ விசிட்டாக இருந்தது. ஏறி வந்த களைப்பே தெரியாத அளவுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த ஹைக்கிங்லேயே வந்து 2 பண்ண முடியும், லெஃப்ட் சைடு ரைட் சைடு. சார் நாங்கள் வந்து லெஃப்ட் சைடு தான் போனோம். ரைட் சைடு வந்துருந்தோன்னா இந்த குட்டி டெம்பிளை பார்க்குற மாதிரி இருந்தது. நாங்கள் லெஃப்ட் சைடு போனதுனால வந்து இந்த ட்ராகனை போய் பார்க்க முடிஞ்சது. இன்னும் அது மேலே கூட ஏறி கிட்ட போகலாம். பட் ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால வந்து எங்களால் போக முடியல. ஸோ எனிவே டெஸ்டினேஷன் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி. அப்புறம் உடனே வந்து நம்மளும் இறங்க ஆரம்பித்தாச்சு. ஏறும்போது இருக்க கஷ்டம் வந்து இறங்கும் போது வந்து பெருசாக தெரியாது. இது முடிச்சுட்டு வந்து கீழே வந்து ஒரு லோட்டஸ் பாண்ட் விசிட் இருந்தது. ஸோ அதுவும் வந்து நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் இறங்குறதுக்குள்ளே வந்து பஸ்லேருந்து கால் பண்ணிட்டாங்க, டைம் ஆயிடுச்சு வாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து லைட்டாக பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.
லஞ்சுக்கு வந்து ஒரு ஹோட்டலில் நிறுத்தியிருந்தாங்க. அங்கேயே வந்து பஃபட் ஐட்டம்ஸ் இருந்தது, வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. அதை முடிச்சுட்டு வந்து ஒரு ஹாலோ கிங்ஸ் பேலஸ் அப்படின்ற ஒரு டெம்பிள் விசிட் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. சுற்றி வந்து ஒரு லேக் மாதிரி இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த லொக்கேஷனு. ஸோ இந்த டாம்காக் வில்லேஜ் நின்பின் எல்லாமே பார்த்தோம்னா வந்து கொஞ்சம் வில்லேஜ் டைப்பில் தான் இருக்கும். சுற்றி நிறைய ரைஸ் ஃபீல்டு எல்லாமே இருக்கும். நம்மளோட கைடு வந்து வியட்நாமி வார் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே. To play football, make the team fighting together. Training for Vietnamese people. We have a skill about the fighting. Because Vietnam is small body. But we have the work with the China, with the friend, with American. But small kid, we have a time to training, running faster. நெக்ஸ்ட் இந்த டே ட்ரிப்பில் பார்த்தோம்னா வந்து டாம்காக் போட்டிங்க்கு கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த வியட்நாம் ஹோல் ட்ரிப்லேயே வந்து ரொம்பவே வந்து ஒரு ப்ளசண்ட்டான பிளேஸ் அண்ட் பியூட்டிஃபுல்லான பிளேஸ் வந்து இதை சொல்லலாம். அந்த பிளேஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. லைம்ஸ்டோன் மவுண்டெயினுக்கு நடுவில் சுற்றி வந்து ரைஸ் பேடி ஃபீல்டோடு அவ்வளோ அழகாக இருந்தது. நிறைய பேர் வந்து போட்டிங் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த போட் உமன் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து காலில் தான் பெடல் பண்ணுவாங்க. ஸோ எப்படி தான் பண்ணுறாங்களோ தெரியல, போயிட்டு வர ஒரு 1.5 hours கிட்ட ஆச்சு. ஸோ அது வரைக்கும் வந்து அவங்க காலிலே பெடல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த போட்டிங்கோட ஹைலைட்டே பார்த்தோம்னா வந்து இது வந்து கேவுக்குள்ளெல்லாம் வந்து நம்மளை கொண்டு போகும். ஸோ என்னடா பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்கேன்னு பார்த்தேன். பட் கேவ் உள்ள போகும்போது பார்த்தா வந்து லைட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. சில இடத்துலலாம் வந்து நம்ம குனிஞ்சிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா அப் அண்ட் டவுன் 8 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. ஒரு 1 to 1.5 hours ஆகுது. அது வரைக்கும் அவங்க பெடல் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ கேவ் உள்ளேருந்து போகும்போது வந்து பேக்கில் அந்த வியூஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ அமேசிங்காக இருந்தது. எல்லோரும் வந்து ஏதோ ஒரு ரேஸில் வர மாதிரி இருந்தது. 1.5 hours போயிட்டு வரதுக்குள்ளே எனக்கு வந்து தூக்கமே வந்துருச்சு. அந்த ப்ரீஸ்க்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ வியட்நாம் வந்திங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அகெயின் வந்து நம்ம போட்டிங் ஏரியாவிலேருந்து பஸ்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்மளோட கைடு பார்த்தோம்னா வந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்திருந்தார். சூப்பராக இருந்துச்சு. பஸ்ஸில் வந்து எல்லாரையுமே வந்து 2 பேரை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பார்க்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் வந்து அப்புறமா வந்து ரொம்பவே வந்து நல்லா கன்சர்ன்டாக இருக்காங்க. நான் பார்த்த 3 கைடுமே வந்து அவ்வளோ நல்லா வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ பீப்புளும் வந்து நல்லாவே பழகுறாங்க. அப்புறம் வந்து ரூமுக்கு வந்தாச்சு. அன்றைக்கி பார்த்தோம்னா வந்து லாஸ்ட் டேன்றதுனால அன்றைக்கி ஈவினிங் வந்து சிட்டிக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருந்தோம். ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஏரியாவுக்கு வந்தோம். செம்மையாக வந்து பாட்டு டான்ஸுன்னு வைபாக இருந்துச்சு. டோட்டல் ட்ரிப்போட காஸ்ட் பார்த்தோம்னா வந்து ஃப்ளைட்டுக்கு வந்து 2 பேருக்கு அரௌண்ட் 59,000 ஆச்சு. பேக்கேஜ் வந்து 66,000, விசா வந்து 7,000. நான் சொல்கிறது எல்லாமே வந்து 2 பேருக்கு. அதர் எக்ஸ்பென்சஸ் 13,000. அது வந்து ஃபுட் அண்ட் ஷாப்பிங்கு. டோட்டல் காஸ்ட் வந்து 1,45,000. இது வந்து எங்களுக்கான காஸ்ட்டு தான். இது வந்து ரொம்ப பட்ஜெட்னு சொல்ல முடியாது, எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது, ஒரு மாடரேட்டான பட்ஜெட்டு. ஸோ நீங்கள் வந்து இன்னும் வந்து பட்ஜெட்டாகவும் பண்ணலாம். ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து எப்போ கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்து அந்த மாதிரியும் புக் பண்ணலாம். அண்டு ஐட்னரியும் வந்து நீங்களே ரெடி பண்ணிவிட்டு ஹோட்டல்ஸ் எல்லாமே இங்கேருந்து புக் பண்ணிவிட்டு போனால் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் கைஸ். ஒன்று மட்டும் சொல்ல மறந்துட்டேன். வியட்நாம் கரன்சி தான் வந்து அங்கே ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. US டாலரை விட கரன்சி தான் நிறைய தேவைப்படும். இங்கேருந்தே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா வந்து ரொம்பவே நல்லது. அவ்வளோதான். எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு நினைக்கிறேன். ஹோப் இந்த vlog வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வியட்நாமில் இதில் பார்த்ததில் எந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் வந்து அதர் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. வியட்நாமோட டீட்டெயில்டு வீடியோவும் இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.